நாம் வளர சமூக மேம்பாட்டு பேரவை சொறிக்கல்முனை பெருமையுடன் நடாத்துவதில் பெருமிதம் கொள்கின்றது. அந்த வகையில் இந்நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக வரவேற்புரையை வழங்க எமது நாம் வளர அமைப்பின் செயலாளர் சகோதரர் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் இந்த காலநிலையையும் சூழ்நிலையையும் தந்துடைய கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காகவும் பங்கு பெறுவதற்காகவும் வந்திருக்கும் எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எமது பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெறுவதற்கு நாம்பள சமூகத்திற்கு நீங்கள் ஒத்துழைக்கவும் எங்கள் அனைவரோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி சந்தோஷத்துடனும் வீடு திரும்பவும் உங்களை அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். நன்றி. சகோதரர்களுக்கு எமது நன்றிகள். எங்களுடைய இந்த நிகழ்வின் நோக்கமானது சொறிக்கல்முனை ஊரின் எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டதொரு நிகழ்வு இது. அதாவது இதன் மூலம் பெறப்படுகின்ற நிதியினை கொண்டு எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கவிருக்கும் ஒரு சில ஆயத்தங்களுக்காக இது நடத்தப்படுகின்றது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அந்த வகையில் இந்நிகழ்ச்சியினை பற்றியும் இந்த நிகழ்வின் அர்த்தத்தை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எமது அமைப்பின் தலைவர் டயஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நேரலையில் காத்திருப்போர் மற்றும் முன்னிலையில் உள்ள அனைவரையும் நாம் வளர சமூக மேம்பாட்டு பேரவை சார்பில் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் வளர சமூக மேம்பாட்டு பேரவை ஒவ்வொரு சமூக நடவடிக்கைகளை செய்து வருகின்றது. ஆலோசகரின் மேற்பார்வையுடன் நன்கு அனுபவம் வாய்ந்த படித்தவர்களின் வழிகாட்டுதலுடன் இது ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டுள்ளது. அனைத்து இளைஞர்களுக்கும் அவர்களின் மறைக்கப்பட்ட திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்த இந்த அமைப்பு பல வாய்ப்புகளை வழங்குகின்றது. ஏழை மாணவர்களின் கல்வி நோக்கத்திற்காக நிதி திரட்ட ஒரு அழகான திட்டமான அதிர்ஷ்ட லாப சீட்டு திட்டத்தினை உருவாக்கினோம். துரதிருஷ்டவசமாக COVID-19 பிரச்சனை காரணமாக 2020 4/12 நடைபெறவிருந்த இந்த குழுக்கள் நிகழ்வின் திகதியானது ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது எங்கள் கனவு நனவாகின்றது. இன்று நாங்கள் இந்த சீட்டிலிப்பின் அதிர்ஷ்டசாலிகளை தெரிவு செய்ய போகின்றோம். மேலும் எமது அமைப்பால் முகநூல் ஊடாக புகைப்பட கலைஞர்களை தெரிவு செய்யும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் வகையிலும் புகைப்பட போட்டி ஒன்றினை நடாத்தினோம். இதனால் சிறப்பான புகைப்பட கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். எனவே அவர்களின் பரிசுகளையும் இன்று வழங்கி வைக்கப் போகின்றோம் என்பதையும் கூறி இந்நிகழ்வை நாம் வளர சமூக மேம்பாட்டு சபை நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்கின்றேன். தலைவருக்கு எமது நன்றிகள். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்களுக்கும் மற்றும் முகநூல் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பலர் அனுசரணை வழங்கியுள்ளனர். அவர்களையும் நினைத்தவர்களாக நாம் இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டிலிப்பின் 5வது ஆறுதல் பரிசுக்குரிய நபரை தெரிவு செய்ய போகிறோம். அந்த வகையில் நாம் தெரிவு செய்ய அன்போடு அழைப்பது எமது சொறிக்கல்முனை ஊரின் கிசான் கோபி சோப், அதாவது வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஜீவா அக்கா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
அந்த நபரை தேர்வு செய்து தந்த உரிமையாளருக்கு எமது நன்றிகள். அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பில் ஆறுதல் பரிசான 5வது பரிசினை வெல்பவர் ரோஜினி சொரிக்கல்முனை. தொலைபேசி இலக்கம் குறிப்பிடப்படவில்லை. எனவே தயவு செய்து இந்த பெயருடையவர் எங்கிருந்தாலும் அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பின் இலக்கம் 416. அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பின் 5வது ஆறுதல் பரிசுக்குரிய வெற்றியாளர் ரோசினி சொரிக்கல்முனை. எமது நிர்வாகத்தினரின் தலைமையின் கீழ் மேற்பார்வை செய்யப்பட்டு இது பரிசுகளை வழங்கி வைக்க நாம் அன்புடன் அழைத்து நிற்பது கடை உரிமையாளர் ஜீவா அக்கா அவர்களை. அவருக்குரிய ஆறுதல் பரிசாக டேபிள் லேம்ப். இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்நிகழ்வுக்கு எங்களுக்கு ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ மீடியா சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் SS சலூன் சொரிக்கல்முனை, கிசான் ஸ்டோர் மற்றும் பயஸ் பிளாஸ் மல்டி ஷாப் அனைவருக்கும் எமது நன்றிகள். நன்றி சகோதரருக்கு. நாங்கள் காலதாமதம் நடத்த வேண்டி இருப்பதனால் புகைப்பட பரிசுகளை வழங்கி வைக்க நாம் அன்புடன் அழைப்பது சகோதரர் அசோக் அவர்களை. அனைவருக்கும் மாலை வணக்கம். யார் இந்த புகைப்பட கலைஞர்கள்? இவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த வகையிலே ஒரு கலைஞன் என்பவன் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் நெஞ்சுறுதியோடு பாரதியை போல சமூக விழிப்புணர்விற்காக போராடுபவன். எழுத்தாளராகட்டும், கவிஞராகட்டும், திரைப்பட கலைஞராகட்டும், எத்துறையில் படைப்பாளியாக இருந்தாலும் சரி, தன் படைப்பினை துணிவுடன் முன்கொண்டு வருபவனே சிறந்த கலைஞன் ஆவான். ஒரு காட்சியினை மிகவும் நுண்ணியமானதாகவும் தத்துருவமானதாகவும் புகைப்படம் ஆக்கும் திறமை கொண்டவன் தான் புகைப்பட கலைஞன். சமுதாயங்களில் நடைபெறும் நிகழ்வுகளின் நினைவுகளை படங்களாகவும் குறும்படங்களாகவும் ஆக்குவதால் தான் சமுதாயங்களில் அவன் நெருக்கமான உறவினை பேணுகின்றான். அந்த வகையிலே இவரிடம் நடாத்தப்பட்ட புகைப்பட கலைஞர்களுக்கான போட்டி சமூக வலைத்தளங்களிலே மிக நீண்ட நாட்கள் பரபரப்பினை உண்டு பண்ணியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். தற்போது அந்த போட்டியில் வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கான பரிசுகள் தற்போது வழங்கி வைக்கப்படும் என்பதனை மிகவும் மகிழ்வுடன் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான முதலாவது இடத்தை பெற்று செல்லும் அந்த புகைப்பட கலைஞர் யார்? அவர் எந்த மண்ணை சேர்ந்தவர்? போட்டி இலக்கம் 35. அவருடைய பெயர் சுபேஷ். அவர் தற்பொழுது கட்டார் நாட்டில் வசித்து வருகின்றார். அவருடைய சொந்த மண் மூதூர் என்பதனையும் அவருக்கு அவர் இந்த தலைப்பில் தான் எங்களுக்கு அந்த புகைப்படத்தை கொடுத்திருந்தார். இயற்கையினை மனிதன் அழிப்பதனால் பறவைகள் மற்றும் மனிதர்கள் எப்படி வாழ முடியும்? தற்போது இவர் கட்டார் நாட்டில் வேலை செய்து வந்தாலும்
அத்தனை வேலை பழுக்கள் மத்தியிலும் தன்னுடைய திறமையை எங்களுக்கு புகைப்படம் மூலம் அனுப்பி வைத்த அவருக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அவருக்கான பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்பது எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை. அவருடைய சார்பில் இந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அவருடைய தோழரை அழைத்து நிற்கின்றோம். அவருடைய சார்பில் யாராவது வந்திருந்தால் வந்து அந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் அறிய தருகின்றோம். முதலாவது பரிசு தற்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. மிகவும் அழகானதொரு மின்விசிறி, மிகவும் அழகானதொரு மின்விசிறி. அத்தோடு சிறிய உரையினை மாற்றி செல்லும்படி அன்பாக வேண்டி நிற்கின்றோம். கிரேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரர்களுடைய பாசத்துக்குரிய பங்கு மக்களை, இன்றைய நாளிலே இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் சமூக மேம்பாட்டு உறுப்பினர்களை எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வளர இது இந்த சமூக மேம்பாட்டு இயக்கத்தினுடைய பெயராக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பெயருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வளர வேண்டும் அவருடைய பணியிலே, அதே நேரத்திலே எங்களுடைய சமூகத்தையும் அவர்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற மேம்பாட்டின் அடிப்படையிலே இந்த உறுப்பினர்கள் இந்த நாம் வளர சமூகத்தினை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய என்னவென்று சொன்னால், எங்களுடைய சமூகத்தை உயர்த்துவது, முக்கியமாக எங்களது பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அதி உச்ச நிலையினை கொடுப்பது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பத்திற்கு முதலே நாம் வளர சமூகத்தினர் எங்களது கிராமத்திலே ஒரு டியூட்டரியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதே போல அவர்கள் பல முயற்சிகளை எடுத்தார்கள். எப்படியாவது எமது சமூகத்திற்கு பாடசாலை கல்வி முக்கியம் மட்டுமல்ல, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேலே கொண்டு வருவதற்கு வெளியிலிருந்து பல ஆசிரியர்களை எடுத்து இங்கு டியூஷன் வகுப்புகளை கொடுத்து எங்களது மாணவர்களை, அதாவது கீழ் மட்டத்தில் இருப்பவர்களை மேல் மட்டத்திற்கு கொண்டு வந்து எங்களுடைய சமூகம் மேன்மை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தன்னுடைய பணியை ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே அவர்களுடைய வளர்ச்சி கடகரண்டு வந்தது. இருப்பினும் இந்த டியூட்டரியை அமைப்பதற்கு எங்களுக்கு கால சூழ்நிலை எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அனைவருக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த கொரோனா வைரஸினுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் இதனுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எல்லாரும் சுதந்திரமா தெரிகிறோம், மாஸ்க் இல்லாமல் 2 பேர் அந்த மாஸ்க் போட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர்களுக்கு தர மாட்டார் என்று. இருப்பினும் ஆண்டவரும் எங்களுக்கு பல பேர் மூலமாக பேசுவார், நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. எனவே நீங்கள் வீதிகளில் போகின்ற பொழுதும் சரி, ஏனைய இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் சரி, கட்டாயம் சுகாதார சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே இந்த வைரஸுடைய தாக்கத்தினால் இந்த நாம் வளர சமூகத்தினுடைய சில நடவடிக்கைகள், அதாவது முக்கியமாக செயற்பாடுகள் பின்னோக்கி சென்று விட்டது. இருப்பினும் அவர்கள் மனம் தளரவில்லை. அதாவது இந்த டியூட்டரை நடத்துவது என்று சொன்னால் அவர்களுக்கு பணம் தேவை. ஏதாவது ஒரு முறையிலே பணம் திரட்டி இந்த டியூட்டர்களை நாங்கள் நடத்த வேண்டும். வருகின்ற ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நல்ல முறையிலே அவர்களை வரவேற்று அவர்களுக்கும் உரிய சன்மானத்தினை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல,
எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை கடை எல்லை வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இதை அவர்களை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அவர்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை உருவாக்கினார்கள். அதில் ஒன்றுதான் இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பு. எனவே இதில் இருந்து பெறுகின்ற உதவி தொகையினை அவர்கள் உங்களுடைய படிப்புக்காக செலவழிக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த ராமலர் சமூக மேம்பாட்டு உறுப்பினர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். எங்களுடைய சில பேர் இருக்கின்றார்கள், ஏதாவது ஒரு நன்மை செய்கின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் அவர்களை கீழே போட வேண்டும் என்றால் நாங்கள் சில வழியில் நினைப்போம். ஆனால் ஒருவர் முன்னே ஏதாவது ஒரு குழுவினர் முயற்சி நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் அவர்கள் எவ்வாறு முன்வருகின்றார்கள் அதே போல நாங்களும் முன்வர வேண்டும். இன்னைக்கு நான் பார்த்தேன், எங்களது சமூகத்தில் இருந்து சில பேர் கை கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த சமூகத்திற்கு, நாமளர் சமூகத்திற்கு எங்களுடைய கிராமத்தை முன்னேற்ற வேண்டும். எனவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, யார் யாரெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க விரும்புகின்றீர்களோ தயவு செய்து இந்த நாமளர் உறுப்பினருடைய தலைவரையும் பொருளாளரையும் என்னுடைய சந்தித்து அவர்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுத்து உற்சாகத்தையும் கொடுத்து எங்களது சமூகம் மேம்பட்ட சமூகமாக வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. பங்கு தந்தவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்து இந்நிகழ்வை நாங்கள் சோர்வின்றி நடாத்த தீர்மானித்துள்ளதால் 4வது ஆறுதல் பரிசுக்குரிய நபரை தெரிவு செய்ய ஆசைப்படுகிறோம். அந்த வகையில் இந்த 4வது அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வதற்கு எமது ஊரின் மல்டி ஷாப், அதாவது எமது சந்தையில் இருக்கின்ற அன்சலாக்கா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். நான்காவது அதிர்ஷ்ட லாப இந்த பரிசினை வெல்பவர் முகுந்தன் ஜிவல்ஸ், சந்தை வீதி, பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி. எனவே இது எமது ஊருக்கு அல்ல, வெளியூர் சகோதரர் ஒருவருக்கு விழுந்துள்ளது. இதை முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து உரிய நபர் எங்களுடைய நிர்வாகத்தினர் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை, முகுந்தன் ஜிவல்ஸ், சந்தை வீதி, பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி. தொலைபேசி இலக்கம் 077 34 72 530. அதிர்ஷ்ட லாப சீட்டு இலக்கம் 995. இதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த இடத்திலே. அடுத்து எமது புகைப்பட பரிசுகளை வழங்கி வைக்க சகோதரர் அசோக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். புகைப்பட போட்டியில் 2வது பரிசினை பெறும் நபர் 2வது இடத்தை பெறும் போட்டி இலக்கம் 66 லெபுவர் பத்ம புவனேந்திரன். இவர் கல்முனையைச் சேர்ந்தவர். இவர் மருத்துவ பீட மாணவர். அது மட்டுமின்றி அவருடைய இவருடைய தலைப்பானது நீரோட்டமானது அதன் பாதையில் பல தடைகளை இருப்பினும் அதை தாண்டி பள்ளத்தினை நோக்கி பாய்வதை போல மனிதர் நாமும் எமது குறுகிய வாழ்விலே தடைகள் யாவையும் தாண்டி வாழ்வில் உயரிய இடத்தினை அடைய முயற்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய சிந்தனையை வழங்கியிருந்தார். ஆகவே இந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்பது இக்னேசியஸ் ரூபன் அவர்களை. இவர் திறந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர். அவர் தற்பொழுது எங்களுடைய அமைப்பு பற்றியும் ஊரின் அபிவிருத்தி பற்றியும் பரிசினை வழங்கி விட்டு அதன் பின்னர் கருத்துரைப்பார். எனவே 2வது பரிசினை பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். உரியவர்கள் இல்லாத பட்சத்தில் அவருடைய சார்பாக வருபவர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ளவும்.
இரண்டாவது பரிசு மிகவும் அழகியதொரு கையடக்க தொலைபேசி. ஒரு கையடக்க தொலைபேசி. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த நாம் வளர சமூக மேம்பாட்டு பேரவை உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த கிராமத்தின் அபிவிருத்திக்காக இவர்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கல்விகளை முன்னேற்றுவதற்காகவும் மற்றும் ஏனைய அபிவிருத்திக்காகவும் இவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் வாழ்த்துவதோடு அவர்கள் மேலும் இந்த பணிகளை தொடர வேண்டும் என்றும் வாழ்த்துவதோடு மற்றும் அவர்கள் இந்த பயணத்திலே எந்தவித தடைகளின்றி பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு இவர்களது அமைப்பிலே என்னையும் ஒரு அங்கத்தவராக இங்கே இணைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களது பணியோடு நான் சேர்ந்து இவர்களது பயணத்தை தொடர்வேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்த பரிசுகளை வெல்லும் நபர் வெளிவாழ் உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய பரிசுகளை என்னுடைய நிர்வாகத்தினிடம் பெற்றுக்கொள்ள முடியும் உறுதிப்படுத்திக் கொண்டு. அந்த வகையில் 4வது ஆண்டு பரிசு நாங்கள் கூற மறந்துவிட்டோம். அடுத்து நாங்கள் 3வது ஆண்டு பரிசினை தெரிவு செய்வதற்காக எமது சகோதரர் வசந்தன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றேன். மூன்றாவது ஆர்டர் பரிசு அதை பெற்றுக்கொள்ளும் நபர் AM சலீம் சம்மாந்துறை. எனவே அவருக்குரிய 3வது பரிசு எங்களுடைய நிர்வாகத்தின் மூலம் வந்து அவரை உறுதிப்படுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து 2வது ஆர்டர் பரிசினை தெரிவு செய்வதற்காக நாம் அன்புடன் அழைத்து நிற்பது எமது சாந்தகுரு கழகத்தின் மூத்த உறுப்பினர் சகோதரர் பிளேந்திரன் அவர்களை. அந்த ஆறுதல் பரிசு M நபீர் சம்மாந்துறை. அவருக்குரிய பரிசாக கேட்டில். இதை எமது நிர்வாகத்தினிடம் உறுதிப்படுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். M நபீர் சம்மாந்துறை. தொலைபேசி இலக்கம் 077 82 27 69. அடுத்த 1வது ஆறுதல் பரிசினை நாங்கள் தற்போது தெரிவு செய்ய உள்ளோம். அந்த வகையில் இதை எங்களுக்கு தெரிவு செய்து தருமாறு நாம் அன்புடன் அழைத்து நிற்பது நாம் வளர அமைப்பின் சகோதரர் நோவா அவர்களை. இந்த நபர் எமது ஊரின் நபர் RU 6/128 அன்னைபுரம். இங்கிருந்தால் தயவு செய்து மேடைக்கு வந்து தன்னுடைய
பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கம் 979 ஆர் ஜூன் 6/128 அன்னைபுரம். மீண்டும் ஒரு முறை ஆர் ஜூன் 6/128 அன்னைபுரம். தொலைபேசி இலக்கம் 075 62 06 291. அவருக்குரிய பரிசினை வழங்கி செல்லுமாறு சகோதரர் நோவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். சகோதரர் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து புகைப்பட பரிசுகளை வழங்க நாம் அன்புடன் அழைப்பது அசோக் குமார் அவர்கள். மூன்றாவது பரிசு போட்டி இலக்கம் 14 சேனா சிந்துஜன் அவர்கள். இவருடைய தலைப்பு சிப்பிக்குள் முத்து இருந்தால்தான் அதற்கான பெருமதி. சிப்பிக்குள் முத்து இருந்தால்தான் அதற்கான பெருமதி தெரியும். ஆனால் முத்து இல்லாவிட்டால் கூட இயற்கையில் நீ ஒரு அழகுதான். ஆமாம், நீ ஒரு அழகான சிந்தனை. இவருடைய பரிசினையை வழங்கி வைக்க நாங்கள் அன்புடன் அழைத்திருப்பது எங்களுடைய ஊரின் ஆசிரியர் ராஜேஷ் அவர்களை. அவருடைய சார்பில் யாராவது வந்திருந்தால் இப்பரிசினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அறிய தருகின்றோம். அவருடைய சார்பில் இந்த பரிசினை பெற்றுக்கொள்ள அன்புடன் அறிய தருகின்றோம். ஆமாம், மிகவும் அழகியதொரு பரிசு. மிகவும் அழகிய ஒரு பென்ட்ரைவ் 32 GB. அதோடு சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து செல்லுமாறு ஆசிரியர் அவர்களிடம் கேட்டு நிற்கின்றோம். நாம் வளர சமூக உறுப்பினர்கள் அனைவருக்கும் பங்கு மக்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கங்கள். நாம் வளர சமூக மேம்பாட்டு அமைப்பு பற்றி சில உரையாற்றலாம்னு நினைக்கிறேன். இன்றைய கிராமத்திலே கல்விப்புறத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால் அதில் நாங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளோமா என்று கேட்டால் அது ஒரு பெண்களின் கேள்வி என்றால் கூற வேண்டும். அதற்கு பலரும் பல காரணங்களையும் சொல்வார்கள். இதில் மிக முக்கியமாக எனக்கு தென்பட்டது பொருளாதார பிரச்சனை. அதாவது நாங்கள் எப்படி நோக்கிறோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இந்த வகுப்புல ஒரு 30 பிள்ளைகள் ஒரு வகுப்புல இருக்குன்னு சொன்னால் வசதி படைத்த 2வது பிள்ளைகள் கிளாஸ் பிரத்திய வகுப்புக்கு போக மற்ற பிள்ளைகளால அவாவை பிரத்திய வகுப்புக்கு செல்ல முடியவில்லை. காரணம் பொருளாதாரம். இதை இந்த கல்வியில் எவ்வாறு வளரலாம் என சிந்திக்க நேரத்துலதான் இவற்றிலிருந்து நம் கிராமம் கல்வி நிலையை வளர வேண்டுமானால் என்ன செய்யலாம் என ஆராய்ந்ததன் ஒரு வெளிப்பாடுதான் நம் கிராமத்தின் இளைஞர்கள் நாம் வளர எனும் சமூக மேம்பாட்டு அமைப்பொன்றை உருவாக்கி அதன் மூலம் நம் கிராம சிறார்களின் கல்விதனை மேம்படுத்த முன்வந்துள்ளனர். அந்த வகையில் அவர்கள் பல சவால்களுக்கு மத்தியில் நம் கிராமத்தின் கல்விதனை உயர்த்திட நம் கிராமத்திலேயே சகல வகுப்புகளுக்குமான பிரத்யேக வகுப்புகளை ஆரம்பித்து அதன் மூலம் கல்வியில் நம் கிராமத்தை முன்னேற்ற பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். பிரத்யேக வகுப்புகளை ஆரம்பிக்க இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை
ஜெர்மன் குழுவிற்கு சேர்ந்து வழங்குவதோடு கிராமத்தின் மாணவர்களின் கல்வியானது வளர தங்களால் முடித்த உதவிகளை செய்யுமாறு தாங்களுடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆசிரியர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து மிகவும் முக்கியமானது ஒரு கட்டம். அதிர்ஷ்ட லாப கேட்டில் பெண் பரிசு, மூன்றாவது பரிசு கையடக்க தொலைபேசி யாருக்கு என்றதுதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த வகையில் அதனை தெரிவு செய்ய நான் அன்புடன் அழைப்பது எமது அமைப்பின் சகோதரர் ஆண்ட்ரன் பயஸ் அவர்களை. இந்த பரிசினை எங்களுக்கு வழங்கியவரும் எங்களுடைய சகோதரர் ஆண்ட்ரன் பயஸ் என்பதை பெருமையுடன் அறிய தருகின்றோம். அதிர்ஷ்டலாப சீட்டிழப்பின் மூன்றாவது பரிசு விழுந்துள்ள இடம் சொரிங்கால்முனை வீதி, வைத்தியசாலை வீதி, ஆறுகள் 134 ஹாஸ்பிட்டல் ரோட், சொரிங்கால்முனை. தொலைபேசி இலக்கம் 076 331 2385. சகோதரன் ஜெகதாசின் தாயார் ஜோவண்ணா ஜெயந்தி. நம்பர் 296. மூன்றாவது பரிசினை பெற்றுக் கொள்பவர் எமது ஊரின் சகோதரர் இதனை வழங்கி செல்லுமாறு எமது உறுப்பினர் ஆண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மூன்றாவது பரிசு இந்த நபருக்கு விழுந்ததில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். காரணம், நீங்களே பார்த்திருப்பீர்கள், அவர் ஒரு டிக்கெட் மாத்திரம் எடுக்கவில்லை, ஒரு புக்கையை எடுத்திருந்தார். இவ்வாறு எமக்கு நிதியுதவியாக பலரும், அதாவது ஒரு டிக்கெட் என்று மட்டுமல்லாமல் அதிகளவான சிலர் 2-3 புத்தகங்களையே வாங்கியுள்ளனர். அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பின் இரண்டாவது பரிசினை நாங்கள் தெரிவு செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இரண்டாவது பரிசினை தெரிவு செய்வதற்கு அன்புடன் அழைப்பது எமது ஊரின் சகோதரர் அன்ரு அவர்களை. இப்பரிசினை வழங்கியவரும் வாங்கி எமக்கு அன்பளிப்பு செய்தவரும் சகோதரர் அன்று என்பதையும் இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த இரண்டாவது பரிசானது அழகியதொரு மின் விசிறி. ஆம், இதுவும் எமது ஊருக்கு. ஆனால் இந்த முறை செபஸ்டியார்புரத்துக்கு. அந்த வகையில் இரண்டாவது பரிசான
மின் விசிறியை பெற்றுக்கொள்ளும் நபர் 85D ஆலய வீதி செபஸ்தியார்புரம் ஈனா பிரேமி 0766610 இருதயம் பிரேமி அவருடைய சீட்டிழப்பு இலக்கம் 901. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் அவர் இங்கு வருகை தர முடியவில்லை என்பது நமக்கு தெரியும். எனவே இதை நாம் எமது நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்க நாம் அன்புடன் அழைப்பது எமது தலைவர் அவர்களை. அடுத்து எமது புகைப்பட கலந்து கொள்வதற்காக சகோதரர் அசோக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நடாத்தப்பட்ட இந்த வருடம் நடாத்தப்பட்ட புகைப்பட போட்டியில் சுமார் 166 போட்டியாளர்கள் குறித்த திகதிக்கு முன் எங்களோடு தங்களுடைய விவரங்களை அனுப்பி பதிவு செய்திருந்தார்கள். இன்னும் அநேகமானோர் குறித்த தினத்தின் பின் பங்கு பற்றியவர்கள் என்பதையும் மிக மனவருத்தத்துடன் அறிய தருகின்றோம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஆறுதல் பரிசுகளை பெறுவோர்களின் விவரம்: போட்டி இலக்கம் 132 பகிர்ந்தெண்ணி சுப்பிரமணியம். இயற்கையில் தவழும் சிறகு விரிந்த பட்டாம்பூச்சியும் ஒரு அழகு என்கின்ற தலைப்பில் அவர் புகைப்படத்தை வழங்கியிருந்தார். அவர் முதலாவது ஆறுதல் பரிசை பெற்றுச் செல்கின்றார். அடுத்த ஆறுதல் பரிசை பெற்றுச் செல்பவர் போட்டி இலக்கம் 96 பரணிதரன். தாயின் அன்பினை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு யாரும் இன்னும் சம்பாதிக்கவில்லை என்கின்ற சிந்திக்கக்கூடிய தகவலை வழங்கி அழகானதொரு புகைப்படத்தை வழங்கியிருந்தார். அவருக்கும் எமது நன்றிகள். அடுத்த மூன்றாவது போட்டி இலக்கம் 157 சரணிகா பிரதீஷ். இப்பூவுலகம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் என்கின்ற தலைப்பிலே அவர் புகைப்படம் வழங்கியிருந்தார். அடுத்த புகைப்பட போட்டியாளரின் இலக்கம் இந்த சரணிகா பிரதீஷ் என்பவரை பற்றி கூற வேண்டும். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆனால் இவருக்கு விழுந்த பரிசினை 9வது இடத்தினை பெற்று செல்லும் ஒரு சகோதரருக்கு வழங்க சொல்லியிருந்தார். சோ இவரது பெண் தன்மைக்கு சரணிகா பிரதீஷ் என்பவருக்கு எமது நாம் வளரும் சமூக மேம்பாட்டு சார்பில் நன்றிகளை தெரிவித்து இந்த பரிசை 9வது நபருக்கு நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். அதோடு 4வது ஆறுதல் பரிசினை பெறும் போட்டியாளர் ஜஸ்டின் அசோக், அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கும் அசோக். இவரது நல்ல தலைப்பு முதலாவது போட்டியாளர்களை எங்களது முகநூலில் உள்நுழைத்து கொண்டு வந்ததே இவர்தான். இவர் முதலாவது போட்டியாளர். இயற்கையின் கனிய புன்னகை பூவின் புன்னகை சாலையில் இருந்து அழகான பூவொன்றை அனுப்பி முதலாவது போட்டியை தொடங்கி வைத்தவர் இவர்தான். அவருக்குரிய பரிசினை நாங்கள் அவரிடம் கொடுத்து போவோம். இறுதியான போட்டி இலக்கம் 94 சுமித் என்பவர். இவர்களுக்கான பெறுமதியான பரிசில்கள் எங்களுடைய நிர்வாகம் சார்பில் அவர்களை தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். இந்நிகழ்வின் இறுதியும் மிகவும் முக்கியமானதொரு பரிசு துவிச்சக்கர வண்டி. இதன் உரிமையாளர் யார்? தெரிவு செய்ய போவது எமது பாசமிகு பங்கு தந்தை. பெறப்போவது யார்? எனவே இதை தெரிவு செய்து தருமாறு எமது பாசமிகு பங்கு தந்தையர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். எமது ஊர்தான் பெருமதி மிக்க துவிச்சக்கர வண்டி எமது ஊருக்கு யாருக்கு?
அன்னைபுரம் அதிர்ஷ்டலாப சீட்டிழப்பு இலக்கம் 393. அன்னைபுரம் வீட்டிலக்கம் 128. இவருடைய உண்மையான பெயர் இதுதானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த டிக்கெட்டில் எழுதியிருக்கும் பெயர் வித்தியாசமானது ஒரு பெயர். அவருடைய வீட்டு இலக்கம் 128, அதிர்ஷ்ட லாப சீட்டு இலக்கம் 393. பங்கு தந்தை இதனை அறிவிப்பார். ஒரு சின்ன பிள்ளைகிற பேர் அது பெரிய ஆளாகவும் இருக்கலாம். அன்னைபுர பேபி, அன்னைபுர பேபி இலக்கம் 393. மானா பேபி, மானா பேபி. சில வேளையில் புனைப்பேரோ தெரியாது. பேபி அன்னைபுரம் எங்கிருந்தாலும் உங்களுடைய துடிச்சுக்கிற வண்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. பேபி, பேபி, பேபி ஒரு தடவை, பேபி இரண்டாம் தடவை. யாராவது அந்த பேபியை தெரிஞ்சாக்கள் அன்னைபுரத்தில் வட்டார பணியாளர், வட்டார பணியாளருக்கு பேபியை தெரியுமா? அப்படிப்பட்டாலே தெரியா? அப்ப எந்த பேர் அந்த ஆய்விய மாதிரி ராணுவ அம்மா நன்றி அக்கா. அப்ப என்ன செய்யும்? பேபி இந்த குரல் கேட்டால் ஓடி வரலாம். அன்னைபுரத்தில் இருந்து நீங்கள் 2 காலால் ஓடி வந்தால் 2 காலால் மிதித்து செல்லலாம். அன்னைபுர பேபி எங்கிருந்தாலும் ஓகே. அண்ணனுடைய அக்கா என்று சொன்னதால் அவரை நாங்கள் கூப்பிட்டு இந்த துணிச்சக்க வண்டி அவரை பாரப்படுத்துகிறோம். அவர் உரியவரிடம் பாரப்படுத்த வேண்டும். அவருடைய மாமா யாரு? சுத்தி வரை சொந்தக்காராக்கு. எனவே இதை வழங்கி வைக்குமாறு எமது பாசமிகு பங்கு தந்தையை அன்புடன் அழைக்கின்றேன். நாங்கள் உரிய நபரின் டிக்கெட்டின் ஊடாக உறுதிப்படுத்திய பின்பே நிர்வாகம் வழங்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து இந்நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை. சதிராமலிங்கவும் இந்த அதிர்ஷ்ட சீட்டிருப்பினை எங்களுக்கு அமைப்பதற்கு சாந்தகுருஸ் விளையாட்டுக் கழகம் 100% எங்களுக்கு உதவி செய்துள்ளது. எனவே நாங்கள் அவர்களை மறக்க முடியாது. அவர்களை நினைவுபடுத்தி அவர்களுக்காக நாங்கள் ஒரு அன்பளிப்பினை வழங்க உள்ளோம். ஆகவே சாந்தகுருஸ் அணியின் தலைவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்குரிய அன்பளிப்பினை வழங்க எங்கள் அமைப்பின் உபதலைவர் சீல்வஸ்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடந்து வருவதற்கு எமது தோளோடு தோள் நின்ற சாந்தகுருஸ் விளையாட்டு கழகத்தினருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நன்றி உரையினை வழங்க வருமாறு எமது அமைப்பின் சகோதரர் சில்வஸ்டர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன்.
மறக்கக்கூடாதது ஒன்று நன்றி. அதன் அடிப்படையில் இன்று நிகழ்வுகள் அனைத்தையும் செய்ய எமக்கு உதவிய கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆதரவு வழங்கி எமக்கு இவ்விடத்தினையும் அமைத்து தந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவி புரிந்த எமது பாசமிகு பரந்ததைக்கு எமது நன்றிகள். அவரோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் நாம் வளர அமைப்பினருக்கும் நன்றியினை தொடர்ந்து கூறிக்கொண்டு எமது டிக்கெட்டினை அளிப்பதற்கு ஆரம்பம் முதல் இன்று வரை உதவி புரிந்த சாண்டக்ரூஸ் அணியினருக்கும் மற்றும் அத்திக்கெட்டுகளுக்கான அனுசரணையை வழங்கிய SS சலூன் மற்றும் கிசான் ஸ்டோர், பயஸ் பிளஸ் மல்டிஷாப், சிங்கா ஸ்டோர்ஸ் ஆகிய அனுசரணையாளர்களுக்கும் எமது நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இத்திக்கெட்களை விற்பனை செய்வதற்கு உதவிய ஒவ்வொருவருக்கும் அதனை கொள்வனவு செய்து எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்தும் எமது புகைப்பட கலைஞர்களுக்கான போட்டியினை முன்னின்று நடத்திய எமது அமைப்பின் டயஸ் குழுவினருக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அதில் பங்கு பற்றி பரிசுகளை வென்றவர்களுக்கும் பங்கு பற்றிய அனைவர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றும் இங்கு மின்விளக்கு வழங்கிய பாஸ்கா குழுவினருக்கு எமது நன்றிகள். ஒலி வசதி செய்து தந்த பிரதீஷ் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் இவ்விடத்தில் யாரையாவது மறந்திருந்தால் அவர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மற்றும் எமது அமைப்பினை நேரலை மூலம் பேஸ்புக்கில் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ மீடியா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். யாரையாவது மறந்திருந்தால் அவர்களும் நன்றியினை பெற்று எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நாம் வளர சமூக மேம்பாட்டு அமைப்பினால் எமது கழகத்திற்காக வழங்கப்பட்ட சிறிய அந்த நிதியினை அவர்களுடைய அமைப்பின் வளர்ச்சிக்காக எமது கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை வழங்கியிருக்கிறோம். எமக்கு இந்த ஆதரவினை